சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா சர்வான் அசேஷதः. சங்கல்ப பிரபவான் காமான். சங்கல்ப என்றால் ஆசை, பற்று என்று பொருள். பிரபவான் காமான், அந்த ஆசையிலிருந்து தோன்றியது தான் நமக்கு கிடைக்கும் அந்த கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே. சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா சர்வான் அசேஷதः. இப்படி பற்றுகளை விட்டுட்டோம் என்றால், ஆசையை விட்டுட்டோம் என்றால், நமக்கு அந்த துக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா சர்வான் அசேஷதः. இந்த இடத்தில் அசேஷதः என்று ஒரு வார்த்தையை, ஒரு சப்தத்தை உபயோகிக்கிறார் நம்ம கிருஷ்ணர். அசேஷதः என்றால் மிச்சம் இல்லாமல் முழுமையாக நம்ம அதை துறக்க வேண்டுமா. அதாவது இந்த விஷயத்தை நான் செய்கிறேன், இந்த விஷயத்து மேலே எனக்கு பற்று இருக்கு, அந்த பற்று இருக்கிற விஷயத்துல இந்த அங்கத்தை மட்டும் வச்சுக்கிறேன், இதை மட்டும் வச்சுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. முழுமையாக அந்த முழு விஷயத்தையுமே துறந்தால் மட்டுமே, அந்த முழு விஷயத்தையுமே அவரிடம் சமர்ப்பணம் செய்தால் மட்டுமே, நிவேதனம் செய்தால் மட்டுமே, அப்பொழுதுதான் மோட்ச முக்தி பெறுவதற்கு தகுதியுடையவனாக அந்த ஒரு நபர் மாறுகிறார் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் துறக்கணும் என்றால் முழுமையாக மிச்சமில்லாமல் துறக்க வேண்டும். தெக்வா சர்வான் அசேஷதः என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். மனசைவேந்திரிய கிராமம். இப்படி மனதையும், நம்மளோட சித்தத்தையும் மனதையும் நம்முடைய இந்திரியங்களும் கட்டுப்படுத்தி, இந்த புலன்கள் புலனுகர் பொருட்களோடு சேராமல் மனதை கட்டுப்படுத்தி, அந்த மனம் இங்கும் அங்கும் ஓடாமல், எப்படி ஒரு குதிரை இங்கும் அங்கும் ஓடினது என்றால் அது ஒரு கயிறை போட்டு அதை இழுக்கிறோமோ, அது போலவே அந்த மனமும் அங்கே இங்கன்னு ஓடின்னு இருக்கும்போது அதை கயிறை போட்டு இழுத்து நமக்குள்ள அதை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அதை வைத்து, அந்த ஒரு மனமானது இறைவனை மட்டுமே தியானிக்கும்படியாக நம்ம செய்தோம் என்றால், அந்த ஒரு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம செய்தோம் என்றால், அதை சாதித்து விட்டோம் என்றால், வாழ்க்கையில் அந்த ஆனந்தத்தையும் நிம்மதியும் பெற்று வேறு எதை வேணாலும் சாதிக்கலாம். இறுதியில் மோட்ச முக்தியும் பெறலாம். அந்த ஒரு சாதனையும் செய்யலாம் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் மனதை கட்டுப்படுத்துவதுதான், நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள மனதை வைத்திருப்பதுதான் எந்த ஒரு ஆன்மீக சாதனையா இருந்தாலும் அதற்கு ஒரு அடிக்கல்லாக இருக்கு என்றும் சொல்றார். இப்படி மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி, புலனுகர் பொருட்களோட சேராமல் இருந்தால் அனுபவம் ஏற்படாமல், 4வது அத்தியாயத்தில் பார்த்திருக்கோம். அனுபவம் ஏற்படாமல், அகங்காரமும் ஏற்படாமல், கர்ம பலன் நீங்கி நம்ம ஆத்மா சுத்தி பெற்று இறைவனை, அந்த கடவுளை சென்று அடையலாம், மோட்ச முக்தி பெறலாம். அப்பேற்பட்ட அந்த ஆத்ம சுத்திக்கான வழியாக இருப்பது இந்த நம்மளோட புலன்கர் பொருட்களும் சேராமல் தடுப்பது, அதாவது புலன்களை அடக்குவது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். மனதையும் புலன்களையும் அடக்கினால் மட்டுமே தியான யோகத்தில் தேர்ச்சி பெற முடியும் அர்ஜுனா என்று அழகாக இந்த இடத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 24வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.